15 வயசுள்ள அந்த பையன் ரொம்ப வேகமாக இருப்பாப்புல, நல்ல உயரமாக இருப்பார். அவருக்கு பேஸ்கெட் பால் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். எப்படியாவது ஸ்கூல் டீமில் செலக்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தீவிரமாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு செலெக்ஷனுக்கு போய் நின்று வந்திருக்காப்புல. அந்த வருஷம் ஸ்கூல் டீமுக்கு செலக்ட் ஆன பர்சன்ஸோட பேர் நோட்டீஸ் போர்டில் ஒட்டப்பட்டிருக்கு. இவர் போய் பார்த்துருக்காரு. இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே செலக்ட் ஆகிருக்காங்க. ஆனால் இவர் செலக்ட் ஆகலை. இவர் நேராக வீட்டுக்கு போயிருக்காரு. அவரோட ரூம் கதவை சாத்திருக்காரு. சாத்திக்கிட்டு ஓன்னு கத்தி அழுதுருக்காரு. அப்போ அவர் நினச்சிருக்காரு, ஒரு சில பேர் சொல்லபடி உண்மையிலே நான் அதுக்கு தகுதியானவன் கிடையாது போல இருக்கு, நான் தான் என்னை ஓவராக நினச்சிக்கிட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த நிலப்பிலையே படுத்து தூங்கிட்டார். அடுத்த நாள்லேருந்து அவர் வழக்கமாக செய்கிற வேலைகள் எல்லாமே கொஞ்சம் மாறுபட்டிருக்கு. வழக்கமாக 6 மணிக்கு எந்திரிக்கிறவர் அன்னைக்கு 5 மணிக்கே எந்திரிச்சிருக்காரு. நேராக பேஸ்கெட் பால் கோர்ட்டுக்கு போயிட்டு தனியாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. தினமும் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. எல்லாருமே தூங்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் இவர் ஃபுல்லாகவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. எல்லாருமே பார்ட்டி பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருந்த அந்த நேரத்தில் கூட இவர் ஃபுல்லி ஃபோக்கஸ்டாகவே இருந்திருக்காரு. அதோட பயனா அவர் ஸ்கூல் டீமுக்கு செலக்ட் ஆயிடுறாரு. அடுத்தது காலேஜுக்கு போகும்போது இதுவரைக்கும் இருந்த அத்தனை ரெக்கார்டையுமே இவர் ஒருத்தரே தனியாக முறியடிச்சிடுறாரு. அங்கே மிக உயர்ந்த NBA-லேருந்து இவருக்கு அழைப்பு வருது. இவர் அங்கே போய் விளையாட ஆரம்பிச்சிடுறாரு. பின்னாளில் த கிரேட்டஸ்ட் பேஸ்கெட் பால் பிளேயர் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற ஒரு பேர் அவருக்கு கிடைக்குது. 6 டைம் NBA சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்காரு. அது இல்லாமல் ஏகப்பட்ட விருதுகளையும் அவர் வாங்கியிருக்காரு. அந்த நபர் தான் பேஸ்கெட் பால் லெஜண்ட் மிஸ்டர் மைக்கேல் ஜார்டன். அவர் சொல்றாரு, சின்ன வயசுல நான் நிராகரிக்கப்பட்ட போது ஐ மேட் அ ப்ராமிஸ் டு மை செல்ஃப், ஐ வுட் நெவர் லெட் சம்ஒன் எல்ஸ் டு டிசைட் மை லிமிட்ஸ். அதோட நான் எப்பெல்லாம் வீக்காக இருக்கிற மாதிரி நினைக்கிறனோ, எப்பெல்லாம் டயர்டாக இருக்கிற மாதிரி நினைக்கிறனோ, அப்போ எல்லாமே எனக்கு தோன்றது ஒரே ஒரு விஷயம்தான். ஸ்கூலில் ஒரு சில பேர் என்கிட்ட நீ உண்மையிலே அதுக்கு ஃபிட்டு கிடையாது, நீ நினைக்கிற அளவுக்கு நீ ஒர்த்து கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த விஷயம் தான் என் மைண்டுக்கு வரும். மறுபடியும் புது உத்வேகம் எனக்குள்ளே வந்துடும். நான் எந்திரிச்சு மறுபடியும் பழையபடி வேகமாக செயல்பட ஆரம்பிச்சிருவேன். அதே மாதிரி ஒரு சில வார்த்தைகளும் ஒரு சில நிகழ்வுகளும் உங்களை அழிக்கவும் செய்யலாம், புதிய மனிதனாக உருவாக்கவும் செய்யலாம். முயற்சியாலையும் பயிற்சியாலையும் உங்களால் எதையும் செஞ்சிட முடியும் அப்படிங்கிற உத்வேகம் உங்களுக்குள்ளே வந்துட்டு அப்படின்னா போதும், எந்த ஒரு வார்த்தையும் தவிடு பொடியாக்கி உங்களால் எதையும் சாதிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள்.